வணக்கம், வாசுதேவன், பிஜி பியூர் டெக்ஸ்டைல் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட், திருப்பூர். இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் தயாரிக்கும் தொழிலை நமது நிறுவனம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும். இதை தயாரித்து வரக்கூடிய அந்த நூல் வேஸ்ட் இதெல்லாம் எதுக்கு பயன்படுது? அத ஒரு வியாபாரம் செய்தா என்ன லாபம் கிடைக்கும்? இந்த வியாபாரத்தை செய்யறதுக்கு என்ன முதலீடு தேவைப்படும்? இன்னைக்கு எல்லாருமே ஒரு வியாபாரத்தை தொடங்கணும்னா லட்சங்களில் முதலீடு செய்து அந்த தொழிலை தொடங்க வேண்டிய ஒரு நிலையில் சில ஆயிரங்களை போட்டு சில லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை நமது பிஜிடெக்ஸ் நிறுவனம் தமிழகத்திற்கு வழங்குகிறது. இந்த நூல் வேஸ்ட் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வீலர் ஒர்க் ஷாப், 4 வீலர் ஒர்க் ஷாப், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆயில் ஸ்டோர்ஸ், பெட்ரோல் பங்க், எஃப்சி பண்ணக்கூடிய பெயிண்டிங் பூத்து, ஜேசிபி ஒர்க் ஷாப், டிராக்டர் ஒர்க் ஷாப், சிஎன்சி மிஷின், பேக்கரி, கடலுக்கு போறவங்களுக்கு, ஜென்செட் சர்வீஸ் பண்றவங்களுக்கு, டெய்ல்ஸ் லே பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் கையை துடைப்பதற்கு பிளஸ் அந்த பொருளை துடைப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு இந்த காட்டன் நூல் வேஸ்ட் பயன்படும். இந்த நூல் வேஸ்டுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஆனால் இந்த நூல் வேஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அது குறிப்பாக கோயம்புத்தூர் சார்ந்த பகுதிகளில், அதாவது அந்த நிட்டிங்கே தறி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டை மட்டும் பயன்படுத்தி தான் இதுவரைக்கும் எல்லா சைடும் இந்த வேஸ்ட் போயிருக்கு. அந்த தொழில இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப இயந்திரத்தை வாங்கி நீங்க தொழில் பண்ணீங்கன்னா அது பண்ணலாம். இயந்திரம் வாங்க எங்கிட்ட பணம் இல்ல, பெரிய லெவலுக்கு என்னால முதலீடு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்து மாதம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நமது நிறுவனம். அப்போ இந்த பிரித்த நூல் வேஸ்ட் இன்னைக்கு வெளியில எப்படி இருக்குன்னு கேட்டு இந்த மாதிரி பாக்கெட் பண்ணி அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. நீங்க பாத்துக்கலாம் நிறைய கடைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆயில் ஸ்டோர்ஸ், பெட்ரோல் பங்க், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படிங்கிறது ஒரு பாக்கெட் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க இந்த நூலை வாங்கி இந்த மாதிரி 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு பாக்கெட் போட்டு அப்படிங்கிறது கடைகளுக்கு சப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோவிற்கு 50 முதல் 60 ரூபாய் வரை உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ இந்த நூல் வேஸ்ட் நமது நிறுவனம் உங்களுக்கு 80 ரூபாய்க்கு கொடுக்குது. நீங்க வாங்கி பேக்கெட் பண்ணி இதை நீங்க வித்தா 165 ரூபாய் ஒரு கிலோ விற்க முடியும். அப்ப 80 ரூபாய்க்கு வாங்கி 165 ரூபாய்க்கு ரீட்டைல் பண்ண முடியும் அப்படிங்கறது இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற சிச்சுவேஷன். உங்களால ரீட்டைல் பண்ண முடியல, அதாவது சில்லறை விற்பனை செய்ய முடியல, ஹோல்சேலா கொடுத்தலாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு 135 ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸ், அதாவது பெரிய பெரிய கடைகளுக்கு, பெட்ரோல் பங்குக்கு, அவர்களுக்கு எல்லாம் நீங்க சப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா கிலோ 135 ரூபாய்க்கு அவங்க வாங்கிக்கலாம். அப்போ ஒரு இயந்திரத்தை வாங்கி பனியன் துணியை வாங்கி நூல் வேஸ்டா மாத்தி இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுனாலும் நீங்க சம்பாதிக்கலாம். அப்படி இல்லை என்றால் நேரடியாக இந்த நூல் வேஸ்டை மட்டும் நமது நிறுவனத்தில் நீங்கள் கொள்முதல் செய்து அதை சிறு சிறு பாக்கெட்டுகளாக மாற்றி உங்கள் பகுதியில் உள்ள கடைகளுக்கு நீங்கள் சப்ளை செய்து அப்படிங்கிறது சில்லறை விற்பனை மூலமும் லாபம் பெறலாம், மொத்த விற்பனை செய்தும் நீங்கள் லாபம் பெறலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேருக்கு அப்படிங்கிறது உடல் ரீதியான தொந்தரவுகள், சில பேரால் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல, சில பேரால 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து உழைக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறவங்க, சில பேரால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பகுதி நேரமாக வேலை செய்யணும்னு அவங்க தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிங்கிறது தேவையில்லாத இந்த ஆன்லைன் செயலிகளில் போய் அவங்க இறங்கி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் ஆகிறதா டெய்லி நம்ம நியூஸ் பார்த்துட்டு. அப்ப ஆன்லைன் செயலிகளின் மூலம், அதாவது மொபைல்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா காசு வருது, இல்ல பொதுவாக நீங்க ஒரு சில விளம்பரத்தை பார்த்தா காசு வருது, சில ரேட்டிங் பாத்தீங்கன்னா காசு வரும், இப்படி எல்லாம் பொதுவாக இந்த ஆன்லைன் செயலிகள் மூலம் நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் மூலம் சம்பாதிக்க முயற்சி செய்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வியாபாரம் செய்து அதன் மூலம் ஒரு வெற்றியாளராக நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்து இந்த நூல் வேஸ்டை வாங்கி இந்த மாதிரி சிறு சிறு பாக்கெட்டுகளாக மாற்றி உங்கள் பகுதியில் விற்பனை செய்தால் கிலோவிற்கு உங்களுக்கு 50 ரூபாய் எளிதாக லாபம் கிடைக்கும். அப்ப மாசம் 1 டன் நீங்க வியாபாரம் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 50,000 ரூபாய். அப்ப நான் அவ்வளவு சொல்லல, 30,000 ரூபாய் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை நமது பிஜிடெக்ஸ் நிறுவனம் உங்களுக்கு சொல்லுது.
ஏன்னு கேட்டா நிறைய பேருக்கு என்ன தொழில் இருக்கிறது, இதை எப்படி செய்யறது, இந்த தொழில் எங்கெங்க போகணும் எதுவுமே தெரியாது. அப்ப இதை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சிக்காததுனால சில பேர் அப்படிங்கிறது இந்த தொழிலை ஆர்வத்தோடு செய்யல. ஆனால் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பெரிய குடோன் தேவையில்லை, பெரிய முதலீடு தேவையில்லை, அதிகப்படியான ஆட்கள் தேவையில்லை, பெரிய டிரான்ஸ்போர்ட் தேவையில்லை, அதிக அளவில் வந்து மின்சார செலவு தேவையில்லை, அதிகமான இடம் தேவையில்லை. இப்படி எதுவுமே இல்லாம வீட்டில இருந்து எளிதாக ஒரு தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் நீங்கள் மாதம் ஒரு 30,000 முதல் 50,000 வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நமது நிறுவனம் உருவாக்கி கொடுக்கும். அப்ப 10,000 ரூபாய் முதலீடு செய்து நீங்க அந்த வேஸ்டை எடுத்து அதை விற்பனை செய்து ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே மாசம் ஒரு 50,000 ரூபாயை நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பை தான் நமது நிறுவனம் தமிழகத்திற்கு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்கு வழங்கும். இதுல வந்து பொதுவாக ஹோல்சேல் பிசினஸ் நிறைய பேர் அப்படிங்கிறது வந்து பொதுக்கும் ஹோல்சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக சந்தித்து நீங்க வந்து பொது மொத்த வியாபாரத்தை செய்யக்கூடிய அளவிற்கு அப்படிங்கிறது நீங்க செய்யலாம். அப்ப வாய்ப்புகள் என்னென்ன இருக்குதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சுயதொழில் தொடங்கி அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நமது நிறுவனம் உருவாக்கி. அதனால இந்த தொழில் ஒரு சிறப்பான தொழில், ஒரு அருமையான தொழில், நஷ்டம் வராது, எளிதாக செய்யக்கூடிய தொழில், பெரிய முதலீடு தேவையில்லை. ஒரு தடவை உங்களுக்கு வாடிக்கையாளராக அவர் மாறிவிட்டால் தொடர்ந்து உங்களிடமே இதை அவர் தொடர்ந்து வாங்குவார். ஏன்னா வேற எங்கேயும் இது கிடைக்காது, காம்படிஷன் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் சிறு சிறு தொழில், அதாவது இன்னைக்கு காய்கறி வியாபாரம் பண்ணாலும் சாயந்தரம் எவ்வளவு காய் அழுகி போகும்னு தெரியாது, பல வியாபாரம் பண்ணாலும் அதே நிலைமை தான். நீங்க ஒரு மளிகை கடை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இப்ப டிபார்ட்மெண்ட் சொல்ல நிறைய வந்துட்டதுனால மளிகை கடையும் சிரமம் இல்ல. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வியாபாரத்திலையும் நீங்க வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்க உட்கார்ந்து வியாபாரம் பண்ணாலும் அந்த உறுதி செய்யப்பட்ட லாபம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த தொழில் உறுதி செய்யப்பட்ட லாபம் இருக்குது. இதை வந்து பொதுவாக உங்கள் பகுதியில் எளிதாக செய்ய முடியும். வேற யாரும் இந்த தொழில இப்போதைக்கு இல்ல. அதனால உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு, ஒர்க் ஷாப்புக்கு, பெயிண்ட் கடைக்கு, டைல்ஸ் கடைக்கு இதெல்லாம் நீங்க சப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசமான 30,000 இருந்து 50,000 வரை சம்பாதிக்கலாம். ஒரு பெயிண்ட் கடையில போய் துடைக்கிறதுக்கு நீங்க கிலோ என்ன ரேட்டுன்னு கேட்டீங்கன்னா 200 ரூபாய். 200 ரூபாய்க்கு அப்படிங்கறது வந்து பொறுத்திருக்கும் அவங்க துடைக்கிறதுக்கு துணி கொடுக்குறாங்க. நம்ம உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்ப 80 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 135 ரூபாய்க்கு ஹோல்சேல் அந்த கடைக்கு நீங்க கொடுத்தாலும் அவர்கள் 165 ரூபாய்க்கு அப்படிங்கிறதுக்கு விற்பனை செய்தாலும் நமக்கு லாபம், நல்ல லாபம் கிடைக்கும். அப்ப லாப வாய்ப்புகள் அதிகம் உள்ள தொழில், யாருக்கும் இது வரைக்கும் தெரியாத தொழில். அதனாலதான் தொடர்ந்து இதை பற்றிய வீடியோ நாங்க போட்டுருக்கோம். அதனால ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியும், ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் ஒரு முதலீடு செய்து அதன் மூலம் மாதம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும். ஒரு தனிநபர் வருமானம் குறைந்தபட்சம் ஒரு 30,000 ரூபாய் இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் பயணத்தில் இந்த பனியன் துணியில் இருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில் வெகு சிறப்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிக நபர்கள் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் எடுத்து இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் ஒரு சுய தொழில் செய்யணும், ஒரு சிறிய முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னா இந்த நூல் வேஸ்ட் வியாபாரத்துல உங்களை இணைச்சுக்குங்க. நிச்சயமாக மாதம் குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே உருவாக்கி கொடுக்கும் எங்க பிஜிடெக்ஸ் குழுமத்தோடு இணைந்து உங்கள் சுயதொழில் கனவை நனவாக்குங்கள். நன்றி, வணக்கம்.